ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 45 வயதை ரீச் ஆயும் என்னுடைய அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் தான் இருக்குது. இன்னும் எனக்கு எந்த வித ஃபினான்ஷியல் பிளானிங்கும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. 45 வயசுக்கு பிலோ கீழே இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கக்கூடிய வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிழலோட அருமை எப்போ தெரியும் அப்படின்னா, வெயில் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நிழலோட அருமை தெரியும். என்னைக்கு 45 வயசை நம்ம ரீச் ஆகி ஜீரோ பேலன்ஸில் இருக்குமோ அன்னைக்கு தான் பிரச்சனை என்னன்னே தெரியும். இன்னொன்று இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 26 வயசில் திருமணத்துக்கு பெண் பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னைக்கு 35 வயசு ரீச் ஆகி மேரேஜ் ஆகலைங்கும் போது பொண்ணு கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் சிறு வயதில் சம்பாதிக்க தவறிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது பிரச்சனை தான். பட் 45 வயசாயும் என்னுடைய அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் இருக்குன்னா அது மிகவும் பெரிய பிரச்சனை. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. சேவிங்ஸ்க்கான பிளானை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீட் டு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டெப் அப் மோடு. அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம சேவே பண்ணலை. இனி நம்மளுடைய சேவிங்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நான் இயர்லி 1 lakh நான் என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் அதே 1 lakhல சேவில் இருக்கக்கூடாது. 10% நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படுத்தணும். நான் போன வருடம் 1 லட்ச ரூபா சேவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த வருஷம் நான் 1,10,000 நான் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணி ஆகணும். இதில் என்ன சேவ்னா என்ன பண்ணுறாங்கன்னா, பீரோல்குள்ளே போட்டு அமௌண்ட்டை பூட்டுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் கோல்டாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கு அடுத்த வருஷம் அதனுடைய மதிப்பு வேறு. அதே மாதிரி தான் சேவிங்ஸுங்கும் போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 5.5 இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 5,500 பேங்க்கில் கொடுப்பாங்க. அப்போது நான் அதை கோல்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, இல்லை அப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன்னா, இதில் ஏதோ ஒரு வேலையை நம்ம கட்டாயமாக பண்ணணும். அப்போது செலவுகளை இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம். இனி செலவு பண்ணுறதை அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். விரலுக்கேற்ற வீக்கம், தேவையுள்ள இடத்துல மட்டும் செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சில்ட்ரன் ஸ்டடி. ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது குழந்தைகளோட படிப்பு தான். இதில் 45 வயசு இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் நமக்கு குழந்தைகள் இருப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் 32, 35 தான் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அந்த 40லேருந்து 45 போனீங்கன்னா 10 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே தான் குழந்தைகள் இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு நாள் ரொம்ப தள்ளி இருக்கிறது காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இன்னொன்று, சிறு அமௌண்ட்டை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போதுமே ஃப்யூச்சர் பிளான் இல்லாமல் ஃபினான்ஷியல் பிளானிங்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களை வேறு மோசமான நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகும். உங்களுடைய தேவை என்ன இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அறிஞ்சிக்கணும். அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணணும். 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் உங்களுக்கு உதவும் என்பதை நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிங் த அமௌண்ட் ஃபார் த ரிட்டையர்மெண்ட் பீரியட். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய வீட்டு தேவைக்கு 10,000 ரூபாய் செலவாகிட்டு இருக்குது அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் நமக்கு 50,000 ரூபா ஆகும். ஏன்னா இன்னொரு 20 வருஷம் கழித்து நீங்கள் உற்று நோக்குனீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 50,000 தேவைப்படும் வீட்டு செலவுக்கு மட்டும். இதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதற்கு நீங்கள் முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பென்ஷன் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறது. எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ. ஏன்னா எந்த ஒரு சூழல் நடந்தாலும் சரி, நமக்கு ஏதோ ஒரு வருமானம் அக்கௌண்ட்டில் மாதம் கிடச்சிதுன்னா எப்படினாலும் சர்வே பண்ணிடலாம். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போவும் நமக்கு ஃப்ரீ தான். அது எப்போவுமே மாற போகிறதில்ல. ரேஷனில் அரிசி கொடுக்குங்க. எப்படியோ வாழ நினச்சா எப்படினாலும் வாழலாம். ஸ்டாண்டர்டாக வாழணும் அப்படின்னா நமக்கு மினிமம் அமௌண்ட் தேவைப்பட வேண்டிய சூழல் ஃப்யூச்சரில் இருக்கும். ஆனால் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவை. அது மேபி 40,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம். நமக்கு அது மாத வருமானமாக கிடைக்கணும். பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா
தொடர்ந்து 10 வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் தோத்தது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். நம்ம சாகிற வரைக்கும் எந்த கம்பெனி இருக்கும்னு ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணுங்கள். அதில் சின்ன சின்ன அமௌண்ட்டை போடுங்க. அதே மாதிரி 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 10 வருடத்தில் நீங்கள் பார்க்கும்போது 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு நல்ல லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா சரியான பிளானிங் வச்சுருந்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். எனக்கு எந்த வித ரிஸ்க்கும் வேணாம், எனக்கு லிக்விடிட்டி கேஷ் நான் எப்போனாலும் எடுத்துக்கனாலும் எனக்கு தேவை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சேவ்டு அமௌண்ட் ஷுட் நாட் பி ஸ்பெண்ட். அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வித்ட்ரா பண்ணக்கூடாது. இளமையில் சேர்க்கும் காலத்தில் நீங்கள் அது பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயம். நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருப்போம். எப்போ சந்தோஷமாக இருக்குமோ அப்போ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நான் தாரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிடக்கூடாது. எப்போ நான் கோவமாக இருக்கிறேனோ அப்போ சத்தியம் செய்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பணத்தை நீங்கள் சேர்க்கணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் முறையாக இருக்கணும், பற்றுதலாக அதில் இருந்தே ஆகணும். இன்னொன்று, உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரிந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.